இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி எங்க காலேஜ் நடந்த 25th ஆனுவல் டே தான் சின்ன விளாகா வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எங்க வீட்ல இருந்து நான் கிளம்பி பஸ் ஸ்டாண்ட் போய் பஸ் ஏறி இப்போ வந்து காலேஜுக்கு நான் வந்துட்டேன். ரோட கிராஸ் பண்ணி காலேஜுக்கு வந்து போயாச்சு. வெளியே வந்து சீஃப் கெஸ்டோட பேனர் வந்து வச்சிருந்தாங்க. மில்க் மிஸ்டோட ஓனர் அவங்க தான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து வந்திருந்தாங்க. காலேஜுக்குள்ளே போனேன். இப்போ தான் வந்து நான் ஹரிசாண்டலாக ஃபர்ஸ்ட் விளாக் வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிஸை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு வந்து பாருங்கள். ஃபவுண்டைன் வந்து பார்க்குறதுக்கு வேறு லெவலில் அழகாக இருந்துச்சு. அதனால் வந்து அதையுமே வீடியோ வந்து எடுத்தேன். அந்த வாட்டர்லாம் பாருங்கள், க்ரீன்ஷாக சூப்பராக இருந்துச்சு. உள்ள ஃபிஷ்ஷஸும் இருந்துச்சு. அது கூட சும்மா வந்து செல்ஃபி வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து காலேஜுக்குள்ளே வந்து போக ஆரம்பிச்சேன். நிறைய பேர் அவங்களும் வந்து போயிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கோலம் போட்டிருந்தாங்க. இப்போ வந்து காலேஜுக்குள்ளே வந்து நம்ம வந்துட்டோம். நெக்ஸ்ட் சீஃப் கெஸ்டோட பேனர் வந்து வச்சிருந்தாங்க. அடுத்து வந்து கிளாஸ்க்கு வந்து போயிட்டு இருக்கேன். அப்போ வந்து ஃபிஷ் டேங்க் அழகாக இருந்துச்சு. அதையும் வீடியோ எடுத்துட்டு என் கிளாஸ் ரூமுக்கு வந்து போயிட்டேன். அடுத்து அங்கேருந்து போய் இப்போ நம்ம வந்து ஆனுவல் டே நடக்கிற அந்த ஆடிட்டோரியமுக்கு வந்து போக போகிறோம். அங்கே வந்து நிறைய பேர் என்ன மாதிரியே வந்து போயிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து போனேன். வேகமாகவே போனனால அங்கே வந்து ஆளே இல்லை சுத்தமாகவே. அதனால சரி நம்ம வந்து வீடியோ எடுக்கணும், விளாக் வீடியோ எடுக்கணுன்றதுக்காக நான் முன்னாடி போய் வந்து உட்காந்துட்டேன். அப்போ தான் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் என்னோட ஃப்ரெண்டு ஒரு செல்ஃபி வீடியோ வந்து சும்மா எடுத்தோம். பாய் சொல்கிறானா அவன் சையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அடுத்து வந்து ஓரளவுக்கு வந்து அடுத்து வந்து எல்லாருமே வந்து வந்துட்டாங்க. ப்ரோக்ராமும் ஸ்டார்ட் பண்ண போகிற டைம் வந்து கிட்டத்தட்ட வந்து வந்துருச்சு. ஒரு கவர் பண்ணுறதுக்கு அது ஒரு வீடியோ எடுத்தேன். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே வந்து சாங்ஸ் தான். ஒவ்வொருத்தவங்களாம் வந்து நிறையா சாங் வந்து பாடிருந்தாங்க. எல்லாருமே வந்து சூப்பராக வந்து பாட்டுன்றது பாடிருந்தாங்க. நான் 9:30 ஆடிட்டோரியம் வந்துட்டேன். ஆனால் 10 o'clock கிட்ட தான் ப்ரோக்ராம்லாம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. வரிசையாக வந்து நிறைய பேர் வந்து நிறையா வந்து சாங் பாடிருந்தாங்க. ஆனால் இந்த சாங்கே வந்து ரொம்ப நேரம் போன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட இது முடியவே ஒரு 11:30 கிட்ட ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக இந்த சாங் தான் வந்து வரிசையாக பாடிட்டு இருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் உட்காந்து தான் வீடியோ எடுத்திருக்கேன். பட் வீடியோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஹை குவாலிட்டி வந்து மினிமம் 480 இல்லைனா 720 வச்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும். ஒரு மேமுமே வந்து பாட்டு பாடிருந்தாங்க. அடுத்து வந்து ரொம்ப தண்ணி தவிச்சிச்சு. நான் வாட்டர் கேனில் கொண்டு வந்து தண்ணியெல்லாம் குடிச்சிட்டோம். சரி நம்ம தண்ணி குடிக்க போகலான்னு வந்து போனோம். அப்போ வந்து ஃபிஷ் டேங்க் வந்து அப்போ வந்து நல்லா கட்டுற இது வந்து நல்லா காமிச்சிருக்கேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஃபிஷ் டேங்க்கு. அடுத்து என்னது என்னோட ஃப்ரெண்டு வந்து தண்ணி குடிச்சோம். அதே வீடியோ எடுத்துட்டு நாங்கள் தண்ணி குடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு அதே ஒரு வீடியோ எடுத்துட்டு இப்போ இன்னொருக்கு வந்து நாங்கள் ஆடிட்டோரியம் வந்து போயிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த வியூ பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. இந்த வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பர்பிள் ஹார்ட்டி நம்ம வச்சு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து எங்கள் சீனியர் எம்இ ஸ்டூடெண்ட் அவர் வந்து வந்திருந்தாரு ஜலீல். அவர் கூட அடுத்து வந்து ஜூனியர்ஸுமே வந்திருந்தாங்க. நானும் வீடியோவில் வரேன்னா அவங்களே வீடியோ எடுத்துகிட்டு இப்போ வந்து உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு அடுத்து வந்து இன்னொருக்கு அதே பிளேஸில் வந்து நாங்கள் வந்து போய் வந்து உட்காந்துட்டோம். ஏன்னா முன்னாடி இருந்தால் தான் வீடியோ எடுக்க முடியும். நல்ல வேலை நான் முன்னாடியே போயிட்டேன், இல்லைனா வந்து இடம் இருந்திருக்காது. ஏன்னா வந்து ஃபுல்லாகிருச்சு. அடுத்து என் பக்கத்தில் ஒரு தம்பி வந்து உட்காந்துருந்தான். என்னோட ஃப்ரெண்டு அவன் மொபைலை வாங்கி இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணான். அடுத்து வந்து என்னோட ஏடி ஃப்ரெண்டு அவனுமே வந்திருந்தான். அடுத்து வந்து இப்போ ஒவ்வொரு ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சாங்ஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ராமா. இது வந்து இந்த ட்ராமா வந்து நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு சீன் மாதிரி வச்சு இப்போ வந்து பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணல, அங்கேயும் கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து ஃபுல்லாலாம் போட்டால் ரொம்ப நேரம் ஆகும். இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வந்து நல்லா இருந்துச்சு. இந்த இதை வந்து நீங்களே பாருங்கள். இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு தான் அதிகமான கிளாப்ஸ் வந்துச்சு நிறையாவே. ஏன்னா அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. பட் இங்கேருந்து வீடியோ எடுக்கும்போது அது வந்து கிளியராக தெரியல. சைடில் ஸ்க்ரீனில் பாருங்கள். அந்த இடத்துல வந்து டான்ஸ் எல்லாமே ரொம்ப கட் பண்ணி தான் போட்டிருப்பேன். ஏன்னா வந்து ஃபுல்லாலாம் போட்டால் ரொம்ப நேரம் வரும். இதே வீடியோ வந்து 32 minutes கிட்ட வந்துச்சு. நான் எடிட் பண்ணி ஒரு 10 minutes பக்கம் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா நிறைய கட் பண்ணிட்டேன். ஏன்னா நிறைய வீடியோ நானே எடுத்து வச்சிருந்தேன். ஸோ வந்து அது பார்க்குறதுக்குமே ரொம்ப நேரம் இழுக்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஒரு 10 minutes நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக வந்து இதை வந்து பார்க்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப பெருசாக போட்டாலும் வந்து நிறைய பேர் வந்து பார்க்க மாட்டாங்க. அடுத்து வந்து பரதநாட்டியம் ஒரு 2 கேர்ள்ஸ் வந்து டான்ஸ் ஆடினாங்க. இந்த எல்லா டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு 5 கேர்ள்ஸ் வந்து டான்ஸ் ஆடினாங்க. டிஃப்ரெண்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு இந்த டான்ஸும். இந்த வீடியோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடிட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எனக்காக ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இனிமேல் நம்ம சேனலில் நிறைய விளாக்ஸ், ஃபுட் ரிவ்யூ, இன்னும் டிஃப்ரெண்டான நிறைய கண்டென்ட்ஸ் வந்து வரப்போகுது, சேலஞ்சஸ் எல்லாமே. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்க. இந்த வீடியோ நம்ம காலேஜில் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கேசிஇடி நம்ம காலேஜில் படிக்கிறீங்கன்னா கேசிஇடின்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு மைம் பெர்ஃபார்மன்ஸ். இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் நல்லா இருந்துச்சு. எல்லாமே வந்து நாங்கள் ரொம்ப கட் பண்ணி தான் போட்டிருப்பேன். சின்ன சின்ன கிளிப்ஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாய்ஸ் வந்து டான்ஸ் ஆடினாங்க. இந்த டான்ஸுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. மணி கரெக்டாக 12 ஆயிருச்சு. என்னடா இவன் எல்லாமே நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன கிளிப்பாக தான் நான் போகிறேன். வேறு என்ன சொல்லணும்னு தெரியல. அதனால தான் நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் போடலான்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து கொஞ்சம் கேர்ள்ஸ் வந்து டான்ஸ் ஆடினாங்க. இந்த ஒவ்வொரு சாங்குமே வந்து நான் வந்து என்ன சாங் மென்ஷன் பண்ணலாம்னு நினச்சேன். பட் வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு வந்து டைமில் நான் கீழே வந்து முடிஞ்சால் நான் டெக்ஸ்ட்டாக வந்து போடுறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ட்ராமா. இப்போ நிறைய பேர் வந்து காசுக்காக என்னன்னாலும் பண்ணலாம்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி பண்ணால் என்ன மாதிரி இதெல்லாம் வருது. அடுத்து ஒரு ஆள் நினச்சா இந்த நாட்டில் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் கொண்டு வரலாம்னு சொல்லிதான். இந்த ட்ராமா கான்செப்ட் எல்லாமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு.
நெக்ஸ்ட் கேர்ள்ஸ் குரூப் டான்ஸ் அம்பர்லாலாம் வச்சு டிஃப்ரெண்ட்டாக வந்து டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு இந்த பெர்ஃபார்மன்ஸுமே. கொஞ்ச நேரத்தில் என் ஃப்ரெண்டுக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டான். ஏன்னா வந்து 12:40 கிட்ட ஆயிடுச்சு. ஓவரால் எல்லா பெர்ஃபார்மன்ஸுமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டுமே கேர்ள்ஸோட குரூப் டான்ஸ் தான். இவங்க வந்து பாகுபலி சாங்க்கு வந்து டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து வர பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்காம ஜஸ்ட் பிஜிஎம் மட்டும் போடுறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் லஞ்ச் டைம் 1 o'clock வந்து லஞ்சுக்கு போக சொல்லிட்டு 1:40 வந்து இங்கேயே அசம்பிள் ஆக சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டுமே இன்னும் ப்ரோக்ராம் வந்து இருக்கு. எல்லாருமே வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் கிளம்பிட்டோம். நாங்கள் சாப்பிட போகும்போது தான் சீஃப் கெஸ்ட் வராங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக சரி நம்ம சீஃப் கெஸ்ட்டை வந்து பார்த்துட்டு போயிடலாமேன்னு வெயிட் பண்ணோம். சீஃப் கெஸ்ட் வந்து BMW காரில் வந்து வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள வந்து வெல்கம் பண்ணிட்டு ஆப்போசிட்டில் லைட்டிங் இருக்கிறனால அந்த சன்லைட்னால வீடியோ வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக தெரியல. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோன்றது எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து சாப்பிட போயிட்டோம். அவங்கள்ட்ட வந்து இந்த ஆனுவல் டே எப்படி இருந்துச்சுன்னு கேட்டேன். அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க எப்படி இருந்துச்சுன்னு. பட் வந்து ஆடியோ வந்து கிளியராக இல்லாதனால நான் வந்து அதை வந்து மியூட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நாங்கள் இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு தான் வந்து நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து போயிட்டு இருக்கோம். செல்ஃபி வீடியோவில் வந்து எப்படி இருக்குன்னு வந்து நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு என்னமோ டிஃப்ரெண்ட்டாக தெரியுது என்னோட ஃபேஸ். அடுத்து வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து இப்போது பாய்ஸ் ஹாஸ்டல் மெஸ் அங்கே தான் வந்து நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து அந்த பாய்ஸ் மெஸ்ஸுக்கு வந்து போயிட்டு இருந்தோம். நிறைய பேர் சாப்பிட்டுட்டே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து கொஞ்சம் வந்து லேட் ஆகிருச்சு. நாங்கள் வந்து அதுக்கடுத்து வந்து உள்ளே போயாச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஹவுஸ் ஃபுல் அந்த அளவுக்கு வந்து ஆள் உள்ளே இருந்தாங்க. நெக்ஸ்ட் ஹேண்ட் வாஷ் பண்ணதே வீடியோ எடுத்தேன். என் ஃப்ரெண்ட் இதேமா வீடியோ எடுப்பான்னு கேட்டால் அவன் விளாக்ல எல்லாம் காட்டணும்ல, அதனால வீடியோ எடுத்தாச்சு. தட்டை எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு வந்து ரைத்தா வச்சாங்க. நெக்ஸ்ட் வந்து பிரியாணி வாங்க வந்து போயாச்சு. ஃபஸ்ட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாங்கிட்டாங்க. அதுக்கடுத்து நானுமே வந்து பிரியாணி வாங்கினேன். ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி நிறையா தான் வச்சாங்க. பட் இருந்தாலும் எனக்கு சரியான பசி, அதனால் இன்னும் கொஞ்சம் கேட்டு வாங்கி பிரியாணி வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அதுக்கு வந்து கறி குழம்பு ஊற்றுனாங்க. கறி குழம்பு ஊற்றினோன்னே பிரியாணி ஸ்மெல்லே நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து கேர்ட் ரைஸுமே வந்து வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து டேபிளில் உட்காந்துட்டோம். அடுத்து நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஒரு வீடியோ வந்து எடுத்துக்கிட்டோம். மைக் இருந்ததுன்னா இன்னொரு ஃபுட் எப்படி இருக்கா அது மாதிரி கேட்டுக்கலாம். பட் மைக் இல்லாதனால கொஞ்சம் வந்து கரெக்டாக இருந்திருக்காது. அடுத்து வந்து பிரியாணி வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து சிக்கன் பீஸை எடுத்து ரைத்தாவில் வச்சு அப்படியே எடுத்து சிக்கன் பிரியாணியோட வச்சு சாப்பிட்டா வேறு மாதிரி இருந்துச்சுனால அந்த டேஸ்ட் வந்து செம்மையாக சூப்பராக இருந்துச்சு பிரியாணி. அடுத்து வந்து சாப்பிட்டு வந்து இன்னொரு 2வது ரவுண்டும் வாங்கிட்டேன். 3வது ரவுண்டுமே வாங்கிட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பசி, பிரியாணியுமே அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்னோட ஃப்ரெண்டு கேர்ட் ரைஸ் வாங்கினா அதே வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் கை கழுவிட்டு பிளேட்டை கழுவி வச்சாச்சு. நான் வீடியோ எடுக்கும்போது ஒருத்தவங்க பார்த்துட்டு என்ன வீடியோ எடுக்கிறீங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், விளாக் மாதிரி போட போகிறேன்னு சொன்னேன். அவங்களுமே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க காலேஜ் ஹாஸ்டலில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ஆடிட்டோரியம் போகிறதுக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். என்னோடய ஃப்ரெண்டு வந்து கேண்டீனில் ஏதாவது வாங்கலான்னு சொன்னால் அவன் வந்து சாக்லேட் வாங்கி கொடுத்தான். அந்த சாக்லேட்டை வாங்கி அந்த சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஆடிட்டோரியமுக்கு வந்து நம்ம போயாச்சு. போகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் வந்து சீட் எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு உட்காந்த இடத்துல இடமே கிடைக்கல. அதனால் லாஸ்ட் தான் போனோம். அங்கேருந்து வீடியோ எடுக்கும் போது ஒன்றுமே வந்து தெரில. முன்னாடி டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எதுவுமே தெரில. நெக்ஸ்ட்டு சீஃப் கெஸ்ட்டுமே வந்து வந்துட்டாங்க. அவங்கள வந்து வெல்கம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு செல்ஃபி வீடியோ வந்து எடுத்தேன். நெக்ஸ்ட் காலையில் நடந்த அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னொரு கேமே வந்து பெர்ஃபார்ம் பண்ண வச்சாங்க. ஆடிட்டோரியமே வந்து ஃபுல் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்திருந்தாங்க. அதை ஜஸ்ட் நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், நீங்கள் வந்து பாருங்கள். அடுத்து செக்ரட்டரி சார் ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க. அடுத்து பிரின்சிபல் சார் வந்து நம்ம காலேஜோட அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் மில்கி மிஸ்ட் கம்பெனி பற்றி ஷார்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் அந்த சார் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுமே வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்து வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஏதாவது கொஸ்டின் கேட்க சொன்னாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நானுமே கேட்கலாம்னு நினச்சேன். பட் பின்னாடி இருந்தேன், சான்ஸை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். முன்னாடி போய் கேட்டிருக்கலாம். பட் இப்போ வந்து நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அச்சீவர்ஸ்க்குலாம் கோல்டு மெடல் கொடுத்து ஹானர் பண்ணியிருந்தாங்க. இதுவே வந்து நிறைய நேரம் ஆச்சு. பட் வந்து நான் ஷார்ட்டாக வந்து வீடியோ வந்து ஒரே ஒரு இதுதான் போட்டிருக்கேன். அவ்வளோதான் வந்து ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. நாங்களும் கிளம்பிட்டோம். நானும் என்னோட ஃப்ரெண்டும் வந்து வெளியே போயிட்டு இருக்கோம். அவன் வந்து அவனோட ஃப்ரெண்டோட வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னும் விளாக் முடியல, வெயிட் பண்ணுங்க. கீழே வந்து இறங்கியாச்சு. டாட்டா சொல்லிட்டு அடுத்து உங்களுக்கு ஒன்று காட்டுறேன்னு சொன்னேன், காட்டுறேன் பாருங்க. வெளியே வாசலில் தான் வந்து BMW கார் வந்து நின்றுச்சு. பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருந்துச்சு. அந்த பிளாக் கலரோட அது லுக்கை பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்துச்சு. BMW கார் நான் பார்த்துருக்கேன். பட் இந்த பிளாக் கார் செம்மையாக இருந்துச்சு. இது வந்து BMW 7 சீரிஸ். கிட்டத்தட்ட இதோட ப்ரைஸ் வந்து கூகுளில் பார்த்தா 1.8 crore இருந்துச்சு. மில்கி மிஸ்ட் ஓனர் அவங்களோட கார் தான் இது. கார் பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்கலாம்னு நினச்சேன். பட் எடுக்கல. செல்ஃபி வீடியோ மட்டும் எடுத்துட்டு காரை மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு நான் வந்து கிளம்பியாச்சு. நானும் என்னோட ஃப்ரெண்டும் வந்து கிளம்பிட்டோம். ஈவினிங் வந்து அவ்வளோதான். எல்லாமே வந்து ஆனுவல் டே வந்து முடிஞ்சு எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க. ஜஸ்ட் ஒரு வீடியோ வந்து எடுத்தேன். பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம். பஸ் வந்துச்சு. பஸ்ல ஏறியாச்சு. அப்புறம் ஃபைனல் இயர் படிக்கிறேன். இதான் வந்து லாஸ்ட் ஆனுவல் டே. அதான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு, இனிமேல் இது வந்து வராதுன்னு. இன்னைக்கான டே வந்து நல்லா ஜாலியாக ஃபன்னாக வைப்பாக நல்லா வந்து போச்சு. வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோஸ் பண்ணலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. டாடா பை பை. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.